எகிப்து, யுஏஇ, பஹ்ரைன், ஜோர்டான் இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பஹ்ரைனில் இஸ்ரேலுடைய இராணுவ முக்கியமான தலைவர்கள் மத்தியில் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன வகையான பேச்சுவார்த்தை? பலஸ்தீனுடைய இந்த விடுதலை விஷயத்தில் ஏதாவது மூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படிப்பட்ட பெரிய தகவல்கள் வெளியே வரல. ஆனால் இந்த நாடுகளை பாருங்களேன், எகிப்து, யுஏஇ, பஹ்ரைனு, ஜோர்டான் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் கொஞ்சம் கூட முன்தங்கி போகாமல், கொஞ்சம் கூட இராணுவ உதவிகளை வழங்காமல், பெரிய அளவில் குரல் கொடுக்காமல் இன்றைக்குமே ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாமே ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக பலஸ்தீனுடைய விடுதலை அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அளிக்காது. காரணம், இவர்களால் ஒரு இன்ச்சு கூட இந்த விடுதலைக்கான மூவை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமாக களத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஈராக்கில் எர்பில் என்ற இடத்துல இருக்கக்கூடிய 12 எண்ணெய் வயல்களில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட அந்த எண்ணெய் வயல்களில் இருக்கக்கூடிய பல எண்ணெய் டேங்குகள்லாம் வெடிச்சு மிகப்பெரிய அளவில் தீ பற்றி எரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. ஸோ இதற்கு பின்னாடி ஏதாவது தீவிரவாத தாக்குதல் இருக்கா அப்படிங்கிற பல கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசுகள் இன்னைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய காசா பகுதியில் 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. இந்த காணொலியில் ஒரு 25 to 30 வயசு இருக்கும் ஒரு இளைஞர். அந்த இளைஞரை சுற்றி இஸ்ரேல் துருப்புகள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. ஸோ அந்த இளைஞரை காப்பாற்ற போலான்னு போகக்கூடிய அந்த நண்பர்கள் மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய சமயத்தில் அந்த நண்பர்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் பதுங்குறாங்க. இந்த நபர்னால பதுங்க முடியல. ஸோ இந்த நபர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. முதல் துப்பாக்கிச்சூடு நடத்தின பின்னாடி அந்த குண்டு என்பது அவருடைய தொண்டை குழிக்குள்ளே இறங்கிடுது. இறங்கின பின்னாடி அவர் அப்படியே கத்துறாரு. நீங்கள் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆடு மாடுலாம் ஒரு கத்தும். அந்த கத்தும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப கவலையாகும். அது போன்ற ஒரு அலற சத்தம் தான் இந்த காசாவை சார்ந்த இந்த காசா பகுதியை சார்ந்த இந்த இளைஞர்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஸோ ஏற்படும் போது அவர் பண்ண ஒரு விஷயம் தான் உண்மையாகவே இவங்களுடைய நம்பிக்கை எந்தளவு உறுதியாக இருக்குன்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, அவர் முதல் டைம் சுட்ட பின்னாடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்துறாரு. 2வது குண்டு பாயுது. அவருடைய உயிர் போகக்கூடிய சமயம் கண் எல்லாமே மேலே போகுது, கை எல்லாமே உதற ஆரம்பிக்குது. அப்போ சொல்கிறாரு, அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக யோசிச்சு பாருங்க அவருடைய எண்ணம் எந்தளவு, சிந்தனை எந்தளவு இருக்குது. உயிர் போகக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் இந்த கலிமாவை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிட்டாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா நீங்கள் என்ன சிந்தனையோடு என்ன நிய்யத்தோடு பயணிக்கிறீங்களோ அந்த நிய்யத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கலிமாங்கிறது வெளிப்படும். நீங்கள் வாழ்க்கையில் வெறும் பணத்தை மட்டுமே மையமாக வச்சு வாழ்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில், இறக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி எது வரும்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை குட்டியை நான் விட்டுட்டு போகிறேன், என் பணத்தை விட்டுட்டு போகிறேன், என் பொருளாதாரத்தை விட்டுட்டு போகிறேன், ஐயோ உலகம் என்னை விட்டு போகுது. இந்த விஷயங்கள் மோகங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அந்த கலிமா நிச்சயமாக வராது. ஏன்னா மறுமையை நம்பியே வாழக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அது வெளிப்படும். ஸோ நிச்சயமாக நம்ம மனநிலையை மாற்றிக்கணும். ஏன்னா மவுத் என்பது எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் மரண தருவாயில் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும்னா நீங்கள் அந்த வார்த்தைக்கு பழகி இருக்கணும், அந்த வார்த்தையோட ஒன்றிணைஞ்சிருக்கணும், அந்த மீதான நம்பிக்கையை அழுத்தம் திருத்தமாக முன் வச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இறக்கும் போது அந்த வார்த்தை என்பது வெளிப்படும். அப்படி வெளிப்படாமல் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கிறீங்கனாலே உங்களுடைய நசீப் என்பது என்னென்னு முடிவு செய்யப்படும். ஸோ நமது வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமது எண்ணங்கள் இருக்கும். நமது எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நாம் இறக்கக்கூடிய சமயத்தில் இந்த கலிமா என்பது வெளிப்படும். ஸோ அதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த காசாவில் நடந்த இந்த இளைஞருடைய மரணம் என்பது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கலிமா சொல்லி இந்த உயிர் பிரிந்த இந்த நபருக்கு அல்லாஹ் உயர்ந்த சோனத்தை வழங்க வேண்டும் என்று அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். அடுத்து இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு 130 வயசில் ஒரு மூதாட்டி சென்றிருக்கிறாங்க. இந்த மூதாட்டியை சவுதி அரேபியா ரொம்ப கண்ணியப்படுத்தியிருக்கு, கௌரவப்படுத்தியிருக்கு, அவங்களுக்கான வாழ்த்து செய்தியை கொடுத்துருக்குது. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்துருக்கு. அப்போ நிச்சயமாக 130 ஆண்டு காலம் வாழ்வது என்பது இன்றைக்கி ரொம்ப அரிதிலும் அரிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கக்கூடிய சமயத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இறக்குவதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, எனது சமூகம் 60 to 70 வயசு வரையும் தான் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 130 என்பது நிச்சயமாக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வயசில் உடல் ஆஃபியத்தோடு இருக்கக்கூடிய இந்த மூதாட்டிக்கு அல்லாஹ் ஹைரியும் பரக்கத்தையும் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு ஆண்டுகள் வாழக்கூடிய இவர்களைப் போலவே நமக்கும் அல்லாஹ் உடல் ஆஃபியத்தோடு ஒரு வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்ய வேண்டும். அடுத்து இன்றைய முறை இறைவனுடைய அழைப்பை ஏற்றி இந்த உலகத்தில் கூடிய பல்வேறு இடங்கள்ல பல கோடி ஹாஜிகள் எல்லாமே இன்னைக்கு மக்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைய தேதியில் மக்காவில் காபத்துல்லாவை சுற்றி எவ்வளோ ஹாஜிகள் குவிந்து இந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் எல்லாமே இன்னைக்கு
ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. நிச்சயமாக நமக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகம் நம்ம பிரார்த்தனை செய்வோம். கிட்டத்தட்ட மக்களை கொஞ்சம் வெயில் அதிகமாகத்தான் இருக்குது. அதற்கேற்ற ஏற்பாடுகளும் சவுதி அரசு செஞ்சுருக்கு. சவுதி அரசு மேலே என்ன வகையான குற்றச்சாட்டுகள் நம்ம சொன்னால் கூட, குறைகள் இருந்தால் கூட, இந்த ஹாஜிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த பாரம்பரிய செயலை வந்து நிச்சயமாக அவங்க கைவிட மாட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலிருந்தே இவங்க வந்து அதை வந்து ஒரு ரொம்ப நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக ஹாஜிகளை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கான எல்லா வசதியும் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இறுதியாக ஒரு செய்தி, நீங்கள் தெரியும் உங்களுக்கு, பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஹசன் அலியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹசன் அலி வந்து ஒரு அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஃபாவில் வந்து தாக்குதல் நடந்து பல 100 காசா மக்கள்லாம் இறந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் உலகம் முழுக்க ட்ரெண்டான ஒரு வார்த்தை என்னென்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைக்கு அப்புறம் அதிகமாக மணிப்பூரை சார்ந்த சில விஷயங்கள் பேசப்பட்டது. ஏன் மணிப்பூருக்கு வந்து நீங்கள் இப்படி வந்து வைக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய காசாவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, மணிப்பூரில் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு, ஸோ இதுக்கு ஏன் நீங்கள் வைக்கல ஆல் ஐஸ் ஆன் மணிப்பூர் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புனாங்க. நியாயமான கேள்வியும் கூட. ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஹசன் அலி வந்து ஒரு இதே வார்த்தை எப்படி பயன்படுத்தி வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் விஷ்ணு தேவி கோயில் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. விஷ்ணு தேவி கோயில், ஆல் ஐஸ் ஆன் விஷ்ணு தேவி கோயில். ஏன் இதை வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரியா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் வந்து ஒரு தீவிரவாத கும்பல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்துச்சு. இந்த துப்பாக்கி தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட 9 நபர்கள் இறந்தாங்க, 41 நபர்கள் காயமுற்றாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பக்த கூட்டம் வந்து இந்த விஷ்ணு தேவி கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இந்த பஸ் அப்படியே கவுந்து கீழே விழுந்ததில் அப்படியே அந்த சுடப்பட்ட அந்த வழியிலையும் கிட்டத்தட்ட 9 நபர்கள் இறந்துட்டாங்க. ஸோ இவர்களுக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹசன் அலி வந்து ஆல் ஐஸ் ஆன் விஷ்ணு தேவி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக்கை வச்சு இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹேஷ்டேக் வந்து இன்னைக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நிச்சயமாக ஒரு பாகிஸ்தானிய ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த தீவிரவாத செயலுக்கு, காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத செயல், அது வந்து நியாயம் கிடையாது, தவறு. அப்பாவி மக்களை சுடக்கூடிய அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் வந்து முஸ்லீம் வந்து பேராக இருந்தாலும் சரி, இல்லை குரானை ஓதக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் ஒரு மனிதனை கொல்வது என்பது அடிப்படையில் தவறு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதா இஸ்லாமிய நியதி. ஸோ அதற்கு மாற்றாக ஒருத்தன் வந்து இஸ்லாமிய பெயரில் செய்கிறான்னா அது இஸ்லாம் ஆகாது, அவன் தீவிரவாதி தான். இந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஹசன் அலி வந்து அந்த ட்வீட் வச்சிருக்கிறாரு. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு ட்வீட்டாக காணப்படுது அப்படிங்கிறதா நமது பார்வையாக இருக்குது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.